வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தினம் விபரத்தை பார்ப்போம். இன்றைய தினம் ஆங்கில மாதம் 29ஆம் தேதி மார்ச் மாதம், தமிழ் மாதம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி, கிருத்திகை நட்சத்திரம், பிரீத்தி நாமயோகம், பவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் 12 ராசி பலன்களை 27 நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். நேயர்களே, இன்றைய தினம் கோச்சார சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பதால் இன்றைய தினம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். கன்னியா ராசியில் உத்திரை நட்சத்திரத்தை தவிர்த்து அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களும், அதே போல் துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். எனவே இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அதே போல் இன்றைய தினம் உதயாதி நாளிகையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று கும்பராசியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சில சந்திராஷ்டம பாதிப்புகளை உணர்வீர்கள். எனவே அவர்களும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக எடுத்து நிதானத்துடன் செல்வது நல்லது. முதலில் ராசி பலனை பார்ப்போம். மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை காரியங்களில் தடை உண்டாகும். யோசித்து செயலாற்றுங்கள். மாலைக்கு பிறகு தடை ஏற்பட்ட விஷயங்களெல்லாம் நல்ல முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும். எனவே செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். எனவே கவனம் தேவை. காரணம், கோச்சார சந்திரன் உங்கள் ராசி மீது இன்று செல்வதால். ரிஷபராசி பொறுத்தவரை இன்று உங்கள் உடல்நலத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும். குறிப்பாக கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு மனம் பதட்டத்துடன் தலைவலி ஏற்படலாம், அல்லது நீங்களே டென்ஷன் ஆகிக்கிட்டு அதன் மூலமாக ஒரு மாதிரி அசௌகரியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைக்கி எதுக்காகவும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீர்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்காக செலவினங்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் அக்கறை தேவை. மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டாகும். ஆலய தரிசனம் இன்று அமைதியை தரும். எனவே வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வாருங்கள். சிறப்பான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் நீங்கள் வாகனத்தை கையாளுவதில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நிதானம் தேவை. இன்று பொறுமையாக எதுவும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சரியாக தான் போவீங்க. எதிர்ப்புற வரவங்க மேலே உராய்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. எனவே வாகனத்தில் கவனமாக நீங்கள் செல்வது நல்லது. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்று கவனமாக இருந்தாலே இன்றைய நாள் வெற்றி பெறலாம். குறிப்பாக திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தை கையாளுவதில் கவனம் தேவை. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே உதவிகள் அதிகரிக்கும். சந்தோஷம் நிலைத்திருக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கூட்டாளிகளுடன், சக பணியாளர்களுடன், கூட்டாளிகளுடன், கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதற்கு பிறகு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதற்கு நீங்கள் இன்று பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று வேகமாக பேசக்கூடாது. கோபமாக வார்த்தைகளை விட வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளியுடன் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சற்று சுறுசுறுப்பு அதிகமாகும். போன வாரம்லாம் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க. சிம்மராசியை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வீண் பேச்சுகளை தவிர்த்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீளலாம். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி உங்களுடைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் நீங்கள் கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய அணுஜென்மம் திருஜென்மம் என்று சொல்லக்கூடிய திருஜென்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் போவதால் அந்த பாதிப்பு உங்களுக்கு ஒரு 25% இம்பாக்ட் பண்ணும். எனவே வம்பு பேச்சுகளை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் வகையில் இன்று செலவுகள் அதிக வாய்ப்புகள் உண்டு. உடல்நலத்தை கவனிக்க வேண்டும். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் வாகன யோகம் உண்டாகும். புதிய வாகனத்தில் பயணிக்கலாம். இன்னைக்கு கன்னியாராசிக்காரங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா சுபமான நாள். துலாம் ராசி பொறுத்த மட்டில் இன்றைய தினம் அக்கறை காட்டுங்கள். பிறருக்கு நீங்கள் கேர் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்தவர்கள் மீது ஒரு விஷயங்கள் உதவி செய்கிறது, கேர் பண்ணுறது, இது போன்ற உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்று இருக்கும். குறிப்பாக சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாகன வகையில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு லிஃப்ட் தரலாம். அல்லது யாராவது வண்டி வாங்குறவங்களும் அட்வைஸ் கேட்குறவங்களுக்கு நல்ல வண்டியை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்படி வாகன வகையில் இன்று உங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் தடை உண்டாகும். அதை பொருட்டு சில முயற்சிகள் எடுப்பீர்கள். ஸோ இன்றைக்கி ஏதாவது நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட புக் எடுத்தால் யாராவது ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டே இருப்பான். அந்த கவனத்தை திசை திருப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் அனைத்து வகையிலும் உங்களுக்கு உதவுவார்கள். அதே போல் விருச்சக ராசியை பொறுத்த மட்டில் இன்றைய நாள் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
பேச்சுவார்த்தைகளால் உடன் பிறந்தவர்கள், கணவன் மனைவியிடையே, பிள்ளைகள் வழியில், சக பணியாளர்களிடம் இப்படி அனைவரிடமும் ஒரு சிறு புன்முறுவல் ஏற்பட்டு வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்னைக்கு கோபம் வந்தாலும் நாளைக்கு அதை டீல் பண்ணுங்க, சக்ஸஸாக முடிப்பீங்க. நம்ம கோபத்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம விஷயம் ஜெயிக்கணும். அது கோபத்தை காமிக்காமல் புத்திசாலித்தனத்தை கூட காட்டலாம். அப்போ நாளைக்கு நீங்கள் பண்ணால் கூட அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பேச்சில் நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வங்கியில் சேமித்து வையுங்கள். கையிருப்பை பத்திரப்படுத்துங்கள். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வங்கி சேமிப்பு கூடும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மனநிலையில் குழப்பம் உண்டாகும். ஆலய தரிசனம் அமைதியை தரும். எனவே வீட்டருகில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பயணம் உண்டாகும். பாதுகாப்பான பயணத்தால் வெற்றி உண்டாகும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் போக்குவரத்தில் பயணம் இருக்கும். உத்திராடம் 3, 4, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மனக்குழப்பம் வரும். எனவே முக்கியமான முடிவுகளை நாளை தவிர்த்திருங்கள் அல்லது இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இதை இடுங்கள். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். செலவை கட்டுப்படுத்துங்கள். ஷாப்பிங் இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டாம். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற பிரச்சனை உங்களை தேடி வரும். நீங்கள் மாட்டிக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி செயல்களில் ஏதேனும் தவறுகள் மூலமாக ஒருவேளை மீண்டும் ஒரு முறை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனை உருவாகலாம். வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது எல்லாம் எளிதில் நடைபெறும். ஆலய தரிசனம் நல்ல அமைதியை தரும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக கடக்கணும், ஆலய தரிசனம் செய்யணும். மீனராசியை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாள். சுய தொழிலில், வேலையில், செய்தொழிலில் முன்னேற்றம் ஒரு மேல்நிலையை அடையக்கூடிய நாளாக இன்று இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர வாய்ப்புகள் உண்டு. எனவே மதிப்பு கொடுத்து பழகுங்கள், வெற்றி அடைவீர்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகலாம், லாபம் அதிகரிக்கக்கூடும். எனவே லாபத்தை பத்திரப்படுத்துங்கள். நேயர்களே, 12 ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய தினம் பஞ்சமி தேதி, அதாவது பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற வளர்பிறை பஞ்சமி தினம். இன்றைய தினம் பஞ்சமி தினம் சந்திரமான சைத்திர மாதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது 5வது தினம். இது கூர்ம கல்பாதிம்பாங்க. கல்பாதி புண்ணிய தினங்களில் ஒன்றான இன்று ஏதாவது விபத்துகளில் உங்களுடைய முன்னோர்கள் தாத்தாவோ மாமாவோ அத்தையோ யாராவது விபத்துகளில் அகால மரணம் அடைந்தவங்களுடைய பேரை சொல்லி இன்றைக்கி யாருக்காவது அன்னதானம் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்க கைலாயம் போவாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாங்க விதி சொல்லுது. அதே போல் இன்றைய தினம் லக்ஷ்மி பூஜை செய்ய அஷ்டலக்ஷ்மி வசியமாகும். அவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது சார்னா வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் சென்று அங்கே இருக்க லக்ஷ்மியை தாயாரை வழிபட வெற்றிகள் கிடைக்கும். இன்று ஹய விரதம் பண்ணுவாங்க. 10th +2 படிக்கிற மாணவர்கள், அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாமல் தவிக்கிற மாணவர்கள் இன்று ஹயகிரீவருக்கான ஹய விரதம் ஏலக்காயை மாலையை நீங்கள் சேர்த்தி இன்னைக்கு காலையில் சாப்பிடாமல் இருந்து ஹயகிரீவருக்கு அது மாலை செய்தால் நிச்சயமாக கல்வியில் வளர்ச்சி அடையும். அரியர் வச்சிருக்கேன் நிறைய பேர் கேள்வி பதில் எழுதிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, எங்கள் கேள்விக்கு பதில் வருமானு. இதுதான் உங்களுக்கு சரியான பரிகாரம். இன்றைக்கி நீங்கள் ஹயகிரீவர் பெருமாள் கோயிலில் இருப்பார். எல்லா பெருமாள் கோயிலும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊரில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சேலத்தில் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் பட்டக்கோயிலில் இருக்கக்கூடிய பட்டக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஹயகிரீவர் இருக்கார். இன்றைக்கி நீங்கள் போய் அவருக்கு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நேர்களே, இன்றைய 12 ராசி பலன்களையும் சிறப்புகளையும் பார்த்தோம். இன்று என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். இன்றைய தினம் பஞ்சமி தினம். சந்திரமான அடிப்படையில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உபநயம் செய்ய, விவாகம் செய்ய, வேதா பிரதிஷ்டை செய்ய, அதே போல் புஷ்டி தரக்கூடிய உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம். அதே போல் இன்று ஒரு முக்கியமான ஒரு டிவியில் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா இன்றைக்கி நீங்கள் அது முக்கிய பிரமுகர்களை பார்க்கலாம். அரசியலில் ஆர்வமாக இருக்கவங்க அரசியல் உங்களுடைய ஏதாவது ஒரு சிந்தனை முயற்சி பண்ணலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். கடன் கொடுக்க, சுரங்கம் வெட்ட, அறுவை சிகிச்சை செய்ய, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம். அதே போல் மாடு வாங்க, மாடு விற்க, இது போன்ற கால்நடை விஷயங்களும் இன்னைக்கு செய்யும் பொழுது அது சிறப்பாக வரும். நேயர்களே, இன்றைய சிறப்புகளை பார்த்தோம், என்ன செய்யலாம் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நேயர்களுடைய கேள்வி பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் திவ்யா. அவருடைய பிறந்த தேதி 7 ஆகஸ்ட் 1997. விடியற்காலை 1:05 பிறந்திருக்காங்க. மதுரையில். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா அல்லது உயர் படிப்பு படிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. நான் எப்போ கல்யாணம் பண்ணலாம், லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? சூப்பரான கேள்வி. அவங்க ஜாதகத்தில் அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் அபிவிருதமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்குது. அந்த கேதுக்கு நட்சத்திரம் கொடுத்த அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லக்னத்துக்கு 11 இருக்கார். அதனால் அரசு வேலை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு.
ஆனால் நீங்கள் மேற்கொண்டு படிங்க, அதுக்கு என்ன காலம் இருக்குது, இன்னும் ஒரு 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக எக்ஸாம் எழுதுறத விட அதுக்குள்ளே நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிட்டிங்கன்னா அந்த 2 வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு டிகிரியும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக போகும். ஒருவேளை அந்த படித்த படிப்புக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎஸ்சிலாம் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க எம்எஸ்சி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 8,000 கிடைக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு படிப்பு அது 2 வருஷத்தில் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. உங்களுக்கு கல்யாணம் வந்து இன்னும் நாள் இருக்குமா? உங்களுக்கு கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2022 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மத்திய பகுதியில் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு காதல் திருமணத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 4ல் சுக்கிரன் ராகு இருக்குது. அதே மாதிரி புதன் வந்து உங்களுக்கு சுக்கிரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனும் சேர்ந்துருக்கு. ஸோ விருப்ப கல்யாணம் தான் ஆகும். ஸோ என் கணிப்பு சரியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு காதல் ஒரு அஃபெக்ஷன் இன்ஃபாக்சுவேஷன் முடிஞ்சிருக்கும். ஒரு கூட படித்தவங்க யாரோ ஒருத்தங்க பிடிச்சி 2 பேரும் பேசி ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருப்பீங்க. திரும்ப வர்றது ஒரு காதலாக மாறும், கவலை வேண்டாம். ஸோ கணக்குப்படி பார்த்தா உங்களுக்கு இது 2வது வருகின்ற 2வது காதல் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணத்தில் முடியும். அடுத்த கேள்வி வரை சந்திப்போம். நேர்களே, என்ற 2வது கேள்வியாளர் பெயர் சஞ்சய். 30 ஏப்ரல் 1999 பாண்டிச்சேரி, இரவு 10:48 பிறந்திருக்கீங்க. ப்ரோ, ஐ ஹேட் ஆஸ்க் ஃபார் யூ. எனக்கு வந்து ப்ரைவேட் ஜாப் செட் ஆகுமா, அரசு வேலை கிடைக்குமா, அதே மாதிரி நான் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி எனக்கு கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கல்யாணம் வருமானு கேட்குறாங்க. என்ன படிப்புன்னு கேட்க சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது. சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் நீசமடைஞ்ச சனி 13 டிகிரியில் இருக்குது. ஸோ 13 டிகிரியில் உங்களோட ஜாதகத்திலே இருக்கிறதுலே குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய டிகிரி வந்து செவ்வாய். அதனால் ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம், அல்லது அது சார்ந்த ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். ஒன்று ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அல்லது சிவில், அல்லது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது. இது 3 சம்மந்தப்பட்ட படிப்பு தான் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை கிடைக்குமான்றீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக தாங்க இருக்குது. சூரியன் உச்சம், சனி நீசம், அப்போ நீசபாங்கமாகுது. அப்போ மத்திய சர்க்காருக்கு ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். 3வது எதிர்காலம் எப்படி இருக்குன்றீங்க, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபர் புதன் வந்து நீச்சமாக இருக்கார். ஸோ கல்யாணத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீச்சம் அடைஞ்சாலும் சுக்கிரன் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கு. ஸோ அதனால் கல்யாணத்துக்கு பிறகு சொல்லப்போனால் இந்த ஜாதகம் வந்து வீட்டோட மாப்பிள்ளை ஜாதகம்பாங்க. அதை நீங்கள் கோச்சிப்பீங்கன்னு அப்படி சொல்ல முடியாது பார்த்தீங்களா. அதனால் கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணோட ஊரில் பொண்ணு இருக்க பக்கம் நீங்கள் போயிடுவீங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக போனாலும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா, பெரிய இடத்துல வாய்ப்பு கிடைச்சா போயிடுங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி, துலாத்தில் உங்களுடைய செவ்வாய், குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை 3ஆம் பார்வையாக நாடி அடிப்படையில் தொடர்பு கொள்ளுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய இடத்துல வாய்ப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஹவ் ஐ வில் பி மேரேஜ் சர்க்கம்ஸ்டன்ஸாக தெரிஞ்ச கேள்வின்றீங்க, தெரியாத வகையிலேருந்து தான் வரும். ஸோ நேர்களே, இன்று 2 கேள்வியாளர்களை சந்தித்தோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். உங்களுக்கும் இது போன்ற ஏதேனும் கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற ஆதித்யா தொலைக்காட்சியுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 தகவலையும் உங்களுடைய 2 கேள்விகளையும் உங்கள் பெயரையும் சேர்த்து அனுப்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் பாலாஜிஹாசன். வணக்கம் நேர்களே.